அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரசம் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டணும். போட்டுட்டு பூண்டை மிக்சியில் பாதி குறைன்னு இது பண்ணி வச்சுருக்கேன். போட்டு பண்ணிவிட்டு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி எடுத்து போட்டு தாளிச்சிட்டு நாங்கள் இது போட மாட்டோம். காஞ்ச மிளகா குழந்தைங்க சாப்பிட்றதுனால, குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்றதுனால போட மாட்டோம். இது தக்காளி 4 தக்காளி ஒரு சொட்டோணும் புளி போட்டு அரைச்சி இதில் வச்சுருக்கேன். எடுத்து அப்படியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு அதிலே மஞ்சள் தூளும் போட்டு வச்சுருக்கேன். போட்டு கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் ரசம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க.